ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்னா சிக்கன் பள்ளிப்பாளையம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் எலும்பில்லாத சிக்கனாக பார்த்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 வத்தல் மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் மஞ்சள் தூள். இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவையானது. இப்போ நம்ம இஞ்சியையும் பூண்டையும் போட்டு நம்ம ஒரு தடவை தட்டி எடுத்துக்கலாம். இது இந்த சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு நம்ம இப்படி தட்டி தான் போடணும், அரைச்சி போடக்கூடாது. அப்போ இந்த சிக்கனோட சேர்த்து வேகும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூண்டை சேர்க்குறப்போ அந்த தோலோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதோட நம்ம இந்த சின்ன வெங்காயம் அதே மாதிரி 150லேருந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் அந்த கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்க்குறப்போ கண்டிப்பாக அந்த தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ரசம் சாதத்துக்கு கூட எல்லாம் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அப்புறம் 10லேருந்து 15 வரை வத்தல் மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பயங்கரமாக காரம் ஆயிரும். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இது எலும்பு எதுவும் இல்லாத பீஸுங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இந்த கலர் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், மஞ்சள் கலரில் தான். அதனால் மஞ்சள் ஒரு 3/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக தட்டி வச்சுருக்கிற மிளகை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கிறதுங்கன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் தண்ணி ஊற்றலை, சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான் அது. நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி விட்டுட்டு வேக வைக்கிறதுனா வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சு மூடிட்டு நல்லா இதை வேக வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 10-15 நிமிஷம் வரை மூடி வச்சு மெதுவாக ஃப்ளேமை ரொம்ப கம்மியில் வச்சு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம டிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா காரம் மட்டும் பார்த்து கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிஷ்ஷு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் மீட் பண்ணலாம். எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.